திருச்சபையே, மந்தை சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு. அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டே அதற்காகவுமே தேடுவோர் யார் என் ஆடுகளை? பாடுபட்டே அதற்காகவுமே தேடுவோர் யார் என் ஆடுகளை? அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவே, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவே. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவே, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவே. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஜெப மாதத்தின் 25வது நாள் ஜெபத்திலே இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள், ஆவிக்குரியவன் அல்லது ஒரு சபை பின்பற்ற வேண்டிய தலையாய பிரதானமான கற்பனைகளாக கர்த்தர் சொன்ன 2 கற்பனைகளை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். ஒரு நாள் கர்த்தரிடத்திலே நியாய சாஸ்திரி ஒருவன் வந்து அவரை சோதிக்கும்படியாக இயேசுவினிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 22வது அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் போது அதில் நாம் பார்க்கும்போது, அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான்.
இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அப்படியானால் பிரியமானவர்களே, இயேசுவே சொல்லியிருக்கிறார் கற்பனைகளிலே பிரதானமான இரண்டு கற்பனைகள் என்று சொல்லி. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே சீனாய் மலையிலே வைத்து கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 10 கற்பனைகளை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அந்த 10 கற்பனைகளும் இந்த இரண்டு கற்பனைகளிலே அடங்குகிறது. எப்படி என்றால், முதலாவது சொல்லப்பட்ட 4 கற்பனைகளும் லவ் ஃபார் காட், அதாவது தேவனிடத்தில் நாம் எப்படியெல்லாம் அன்பு கூற வேண்டும் என்பதை குறிக்கிறது. மீதமுள்ள 6 கற்பனைகளும் சக மனிதர்களிடத்திலே, சகோதரர்களிடத்திலே நாம் காண்பிக்க வேண்டிய அன்பை குறித்து சொல்லியிருக்கிறது. அப்படியானால் மொத்தமாக முழு அந்த 10 கற்பனைகளையும் இந்த 2 கற்பனைகளிலே அடக்கி விடலாம் பிரியமானவர்களே. அப்படியானால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதும் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறதும் தான் கிறிஸ்தவம் நமக்கு போதிக்கிற ஒரு தலையாய கற்பனை. ஏனென்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், அவர் அன்புள்ளவர். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிற குமாரனை அதை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பாக இருக்கிற தேவனை தம்முடைய அன்பினாலே, தன்னலமற்ற அன்பினாலே குமாரனாக வெளிப்பட்டு அதை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே நாமும் ஒருவருக்கொருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் என்கிறதாய் வேதம் நமக்கு போதிக்கிறது நாம் பார்க்க முடியும். தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறது என்பது நாம் வாசித்த பிரகாரம் நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுவது. நம்முடைய இருதயம்தான் நம்முடைய இன்னர் மோஸ்ட் பீயிங் இல்லையா? அதுதான் நம்முடைய எல்லா சிந்தனைகள் என்று சொல்லும்போது நம்முடைய எல்லா இமோஷன்ஸையும் அடக்கினது. பல நேரங்களிலே நாம் எடுக்கிற நிறைய முடிவுகள் கூட இமோஷனலி தான் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அப்படியானால் நம்முடைய முழு பாசத்தையும் நம்முடைய முழு அன்பையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் யார் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. இந்த உலகத்தினுடைய எந்த உறவுகள் ஆனாலும் சரி, ஒரு எல்லைக்கு மேல் நம்மளை நேசிக்கவே முடியாது. ஆனால் ஒரு எல்லையே இல்லாமல், அளவே இல்லாமல் நம்மளை நேசிக்கிற நம்முடைய ஆண்டவரை நம்மளும் இருதயபூர்வமாக முழு இருதயத்தோடு அவரை நேசிக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற ஆராதனையானாலும் சரி, நாம் செலுத்துகிற காணிக்கையானாலும் சரி, எல்லாமே நம்மை நாமே முதலாவது செலுத்தி, நம்மை நாமே ஜீவ பலியாக செலுத்தி, அதுதான் ஆண்டவர் முதலாவது தலையாய விதமாக நம்மிடத்திலே விரும்புகிற காரியம். அதாவது முழு ஆத்மாவோடும் அன்பு கூற வேண்டும் என்கிறதாய் வேதம் சொல்லுகிறது. ஆத்மா என்கிறது நம்முடைய முழு லைஃப், நம்முடைய முழு வாழ்க்கையை குறிக்கிறது இல்லையா? ஆத்மா மரித்து போகுமானால் நம்மளுக்கு வேற வாழ்க்கை இல்லை. எனவே நம்முடைய முழு ஆத்மாவோடும் ஆண்டவரில் அன்பு செலுத்த வேண்டும், நம்முடைய முழு மனதோடும். அப்படியானால் நம்முடைய மைண்ட் தான் நம்முடைய எல்லா டெசிஷன்ஸையும் எடுக்கிறது இல்லையா? அப்போ எல்லா டெசிஷன்ஸையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அதில் தலையாய விதமாக நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். ஞாயிறு ஆராதனையை நான் கட் பண்ண மாட்டேன். ஆண்டவர் ஆராதிக்கிற விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணி போக மாட்டேன். ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஜெபிக்கிற விஷயத்தில், வேதம் வாசிக்கிற விஷயத்தில், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிற விஷயத்தில் உலகத்தோடு ஒத்து நான் போகவே மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி டெசிஷன்ஸை, தீர்மானத்தை எடுக்க வைக்கிறது மனது. அதே போல் நம்முடைய முழு பலத்தோடும் கூட, அதாவது நம்ம மற்ற காரியங்களுக்கு பல விதங்களிலே நம்முடைய பலத்தையும் நம்முடைய திறமைகளையும் நம்முடைய முழு பொட்டென்ஷியலையும் நம்முடைய முழு கேப்பபிலிட்டியும் நம்ம செலுத்தி நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் இல்லையா? அதே போல் நம்முடைய முழு பலத்தையும் செலுத்தி நாம் கர்த்தரில் அன்பு கூற வேண்டியது
மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இதை ரொம்ப விரும்புகிறார். நம்முடைய தேவன் ரொம்ப பொசசிவான காட் இல்லையா? நாம் அவரை அன்பு கூறுகிறதில் மற்றவர்களிடத்தில் காண்பிக்கிற அன்பை விட கர்த்தரிடத்தில் அதிகமாக காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அதே போலவே நாம் எப்படி கர்த்தரில் அன்பு கூறுகிறோமோ அதே போல கண்ட சகோதரர்களிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்ம அநேக ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறேன்னா நிறைய நேரங்களில் ஆண்டவரை நேசிப்போம், ஆனால் கண்ட சகோதரரை அன்பு கூறவும் நேசிக்கவும் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யவும் அவர்களை புரிந்து கொள்ளவும் நாம் நிறைய நேரத்தில் தவறி விடுகிறது தான் வேதம் சொல்லுகிறது இல்லையா? கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்கிறதாக 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்படி என்றால் ஒருவன் தான் தேவனை சிநேகிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் கண்ட சகோதரனுக்கு இறங்காமல் போனால் அவன் பொய்யனாய் இருக்கிறான் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல நாம் செய்கிற உபவாசம் கூட கர்த்தருக்கு உகந்ததா எப்படி மாறும் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்கிறதாய் கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் பிரியமானவர்களே, நாம் செலுத்துகிற பலியாகட்டும், நாம் ஆராதிக்கிற ஆராதனை ஆகட்டும், நாம் செய்கிற உபவாசமாகட்டும் தேவனுடைய சந்நிதியிலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நாம் ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், நாம் கண்ட சகோதரருக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் என்று சொல்லி 1 யோவான் 2வது அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. அவனுக்குள் நித்திய ஜீவன் இல்லை என்று சொல்லி கூட வேதம் நம்மை எச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இயேசுவானவர் ஒரு நாள் சொன்ன ஓமையிலே குற்றுயிராய் கிடந்த ஒரு மனுஷனை கண்ட லேவியனும் ஆசாரியனும் பக்கமாய் விலகி போனார்கள். அதாவது நம் ஆவிக்குரிய ரீதியிலே எவ்வளோ முன்னேற்றத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எவ்வளோ எல்லையே வேண்டுமானாலும் தொடலாம். ஆனால் குற்றுயிராய் விடப்பட்டிருக்கிற நம்முடைய சகோதரர்களை கண்டும் காணாதவர்களைப் போல நம்ம இருப்போம் என்று சொன்னால் நம்மிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நம்முடைய உபவாசமோ நம்முடைய ஆவிக்குரிய செயல்களோ நம்முடைய நற்கிரியைகளோ நம்முடைய உபவாசமோ நம்முடைய ஆவிக்குரிய பிரயாசங்களோ கர்த்தருடைய சந்நிதியிலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறதே இல்லை. பாருங்கள், அந்த சமாரியன் நல்ல சமாரியன் என்று பெயர் பெற்றான் இல்லையா? எவன் அவனுக்கு பிறனாய் இருக்கிறான் என்று சொல்லி இயேசுவானவர் கேட்டார் இல்லையா? அப்படியானால் நல்ல சமாரியன் இயேசு நம்மை தேடி வந்தது போல கிறிஸ்தவர்களாகிய அவரை தரித்து கொண்டவர்களாகிய நாமும் மற்றவர்களுக்கு இறங்குகிறது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. இரக்கம் உள்ளவர்களுக்கு தான் இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு நமக்கு கிடைக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே இரக்கம் முந்தி நமக்காக பரிந்து பேசும். பிரியமானவர்களே, அப்படியானால் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தால் நாம் இரக்கம் பெறுகிறது மிகவும் நிச்சயம் இல்லையா? ஆமாம், இதேதான்
இந்தியாவுக்கு மிஷினரிகளாய் வந்த நம்முடைய மிஷினரிகள் இதை தான் செய்தார்கள் இல்லையா? அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மற்றவர்களுக்கு உதவி செய்தார்கள். குற்றவியலாய் விடப்பட்டவர்களை, தொழுநோயாளிகளையும் மற்றவர்களால் கைவிடப்பட்டவர்களையும் அரவணைத்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து கல்வி அறிவை கொடுத்து இப்படியாக பல சமுதாய சேவைகளை செய்து அப்படி தங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள் இல்லையா? இன்றைய நாளிலும் நம்மளும் அப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களாக அப்படியாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் முழு இருதயத்தோடும், எங்கள் முழு ஆத்மாவோடும், எங்கள் முழு பலத்தோடும், எங்கள் முழு மனதோடும் உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்மை நேசிக்கிற விஷயத்தில் நாங்கள் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. உங்களை நேசிக்கிற, உங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையாக இருக்கணும். அதே போல ஆண்டவரே அதற்கு ஒத்திருக்கிற கற்பனையாக நீங்கள் தந்திருக்கிற கற்பனை, எங்கள் சகோதரர்களை நாங்கள் நேசிக்கணும்ப்பா. எங்கள் கண் கண்ட நெய்பர்ஸ் கிட்ட ஆண்டவரே நாங்கள் பார்க்கிற மனிதர்களிடத்தில் உம்முடைய அன்பை வெளிக்காட்டுகிற பாத்திரங்களாக கர்த்தர் எங்களை மாற்றுவீராக ராஜா. அப்படியாய் நாங்கள் கிறிஸ்துவினுடைய அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் பலனையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.